குட் மார்னிங் ஆல். டே 14 அன்னைக்கு காலையில் 5 மணிங்க. மார்னிங் 8 வாக் முடிச்சுட்டு வந்து ஹாட் வாட்டர் குடித்தாச்சு. நேற்று சீசனிங்க்கு பாட்டில் வந்து கழுவுன தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அரிசி கழிஞ்ச தண்ணி, அதை எடுத்து கீழே ஊற்றிட்டு சும்மா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சைட் பை சைட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் வந்து சட்னி, தோசைக்கு சட்னி செய்ய போகிறேன். 2 வகையான சட்னிங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதாவது பீட்ரூட் போட்டு ஸ்வீட் சட்னி, இன்னொன்று க்ரீன் சட்னிங்க. ரெண்டுமே வந்து தோசைக்கு சூப்பராக இருக்கும். நேற்று நைட் வச்ச டொமேட்டோ சட்னியும் கொஞ்சம் மீதம் இருந்ததுங்க. இடையில கருவேப்பிலை போட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு, க்ரீன் சட்னிக்கு வந்து கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி தழை போட்டு வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடு வந்து பைப் தண்ணி பிடிச்சி வைக்கிறேங்க. நல்ல தண்ணி நாளைக்கு தான் பிடிக்கணும், இன்றைக்கி இது ஃபுல்லாக இங்கே இருக்கட்டும். அது கூடயே சீசனிங்க்கு கருவேப்பிலை போட்டு கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. சூப்பரான க்ரீன் ரெட் சட்னி தயாருங்க. தோசை ஊற்றிடலாம். இன்றைக்கி காலையில் ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ தோசை வித் 3 வகையான சட்னி போட்டு சாப்பிட்டாச்சு. திருப்தியாக இருந்ததுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு 3 வகையான சட்னி. அதுக்கப்புறம் இடையில கருவேப்பிலை போட்டு ஒரு மதியம் லஞ்சுக்கு பச்சை பயிறு, அவரைக்காய், உருளைக்கிழங்கு. ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்ததுனால நைட் டின்னருக்கு சுகரோடு சாப்பிட்டேன். பாய்.